நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திறப்பு விழாவினை சிறப்புரையை இதோ சிறப்பாய் எடுத்து எம்ப வருகிறார்கள். நம் பாரத நாடு சுதந்திரமடைந்த ஆண்டு சுதந்திர பூமியில் பூலாங்குறிச்சியில் பிறந்து புவியில் உள்ளோர் புகழ வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்டியாய் அமைந்து வருபவர்கள். இவர்கள் பொறியியல் துறையிலும் ஹோமியோபதி மருத்துவத்திலும் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இவருக்கு கிளாஸ்மேட். நாங்கள் கேட்டோம், புதுசாக ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இது மிகப்பெரிய கருத்து, சிறந்த கருத்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆமாம், உண்மையிலேயே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தான் என்று சொன்னோம். ஆனால் இப்பொழுது வாய்ப்பை பெற்றோம். ஏன்னா இப்போ ஜெயலலிதா இல்லை, ஆனால் அவர்களோடு படித்த நம்மவர் ஒருவர் இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பது நமக்கே சிறப்பு. அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு ஜூனியராம். தற்போது நாம் அறிந்துள்ள நன்கு தெரிந்த பத்மா சுப்பிரமணியன் அவர்களின் தந்தை திரு கே. சுப்பிரமணியன் இயக்கத்தில் உதித்த சாச்சா நேரு திரைப்படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம் இவர்கள். சாச்சா நேரு அந்த திரைப்படத்திலே குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்திருக்கிறார்கள். கோவில் கும்பாபிஷேகங்கள், திருப்பணிகள், கல்வி நிதி என பல்வேறு நிகழ்வுகளுக்கு நன்கொடையாளராகவும் தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் புரவலராகவும் இருந்து வருகிறார்கள். பள்ளியில் படிக்கும் நாட்களிலேயே இவர்களுக்கு எழுதுவதில் ஆர்வம் வந்துவிட்டது போலும். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஸ்டூடெண்ட் என்ற மாணவர் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்துள்ளார்கள். தற்போது நான் வந்த பாதை எனும் புத்தகத்தை எழுதி வருகிறார்கள். நல்லாவே கரவொலி எழுப்பலாம், ஏன்னா அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு ஆவலாக இருக்குது நாங்கள்லாம் அதை படிக்கிறதுக்கு. உன்னோடு கா என்ற திரைப்படத்திற்கு கதை எழுதி உள்ளார்கள். ஆனால் நாங்கள்லாம் உங்களோடு பழம். பஞ்சாமிர்தம், வினோதய சித்திரம் என்ற 2 படங்களை தயாரித்துள்ளார்கள். தற்போது 5ஆம் வேதம் எனும் படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். பிப்ரவரி எண்டில் அது திரையிடப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். குயில் குப்பம் என்ற கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள 62 குடும்ப இருளர் சமூகத்தின் நன்மைக்காக அவர்கள் தங்க வீடு, சகல வசதியுடன் கூடிய அத்துணை, அதாவது 2 படுக்கை அறைகள், ஹாலு, கிச்சன் எல்லாமே சேர்ந்து மிக சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள், நல்ல ரோடு வசதி, வாட்டர் டேங்க், கழிவுநீர் வசதி, குழந்தைகளுக்கு தரமான கல்வி ஆகியவற்றை இருளர் சமூக மக்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் செய்த சாதனைகளோ அதிகம், சேவைகளோ எண்ணிலடங்கா, சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம்தான் வேண்டும். கலை மாமணி ராஜ சண்டோ விருது, ஸ்டார் சினிமா விருது, சேவா ரத்னா விருது, ஆன்மீக செம்மல் விருது, பிரதமர் ராஜீவ்காந்தி விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள். தென்றல் காற்றானது பூந்தோட்டத்தில் நுழைந்து குளத்து நீரின் ஆழத்தில் குளிர்ச்சியை ஆராய்ந்து வாசனை பொருந்திய முல்லை மல்லிகை பந்தல்களில் தாவி அத்துணை நறுமணங்களையும் ஒன்று சேர்த்து நம் மேனியை தழுவி செல்வது போல பல துறைகளிலும் ஆராய்ந்து தெளிந்தவர்கள், அரிய கருத்துக்களை அனுபவத்தால் எடுத்துரைப்பவர்கள், அன்பால் அனைவரையும் வெற்றி கொள்பவர்கள் நம் கலை மாமணி திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள். அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர். அருணாச்சலம், ஏ. ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? இந்த நகரத்தாருங்க இனம். இந்த இனத்துக்கு நிகரான இனம் உலகத்திலேயே கிடையாது. இங்கே இவ்வளோ செட்டியார் உட்காந்துருக்க பாருங்கள். எவன் பணக்காரன், எவன் கோடீஸ்வரன், எவன் லட்சாதிபதி, எவன் ஒன்றும் இல்லாதவனை கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை. அதுதான் செட்டி. நாங்கள் இந்த மாதிரி காரணமாக இருக்கிறதுக்கு ஆட்சி தான் காரணம். எதுவாக இருந்தாலும் போற்றுவதும் தூற்றுவதும் போட்டு ஆட்சிக்கேன்னு தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம்.
இப்போது இந்த கிழவனை பற்றி ஆச்சி ஒரு கதை சொன்னாலும் அழகாக ஒரு பெண் மேலே இருந்தான், அது வேறு யார், நானும் ஆச்சி தான். இப்போது எனக்கு இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது எனக்கு. ஏன் தெரியுமா, அந்த ஈஸ்வரன் இவங்களுக்கு மட்டும்தானே அதை கொடுத்துருக்காரு. இவங்க நினைக்கலாம் இவங்களா பண்ணதாக, அது இல்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் சொல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. அவன் தான் உங்களை ஆட்டி வைக்கிறான். எல்லோரும் நீங்கள் கட்டடம் கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு அவன் தான் காரணம். இந்த இவர் சிவா டிசைன் பண்ணியிருக்காரு, அதுக்கு அவன் தான் காரணம். இதில் என்னை ஏன் அவர் கூப்பிடவே இல்லை, புரியவே இல்லை, எனக்கு தெரியலை. என்ன எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. ஏன்னா உள்ளே போய் நேற்று காலத்தினாதரை பார்த்தேன். போனால் அந்த வைப்ரேஷன் என்னால் நிற்க முடியலை. அந்த வைப்ரேஷனுக்கு பாருங்கள் எத்தனை ஆண்டா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச பலருக்கு அவர் மோட்சம் கொடுத்துருக்கார். மோட்சம் கொடுத்த சன்னதியாது. அதுவும் முன்னால் போனீங்கன்னா இந்த ராமநாஞ்சிட்டியார் அது முன்னால் முன்பண்டோ அதை கட்டியிருக்கார் பாருங்க. செட்டிநாட்டு கலைப்படியே கட்டியிருக்காரு. நீங்கள் இனிமே போகிறவங்க போய் பாருங்கள். முன்பண்டோத்தை எவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. அவர் இங்கே இருந்தே கட்டியிருக்காரு. அவருக்கு எப்படி மோட்சம் கொடுத்துருக்காரு. அதாவது உள்ளே உட்காந்து அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் நடக்கையில் அந்த ஐயர் சொர்ண அபிஷேகத்தை கேட்குறாரு. இவர் ஆச்சி தாலியை கொடுத்துருங்கிறாரு, கழட்டி கொடுங்கிறாரு. அந்த காலத்து ஆச்சி இப்போ இருக்க பண்ணுவாளான்னு தெரியாது எனக்கு. அந்த காலத்து ஆச்சி உடனே கழட்டி கொடுத்துருச்சு. கழட்டி கொடுத்த உடனே அவரும் கொண்டு போய் அதை சன்னதியில் தாயாருக்கு சாத்திட்டார். அப்புறம் அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஐயர் செட்டியாரை கேட்குறாரு, நம்ம ராமநாதன் செட்டியாரை, தாலியே அப்படி அங்கேயே இருக்கட்டும்னார். அதாவது உங்களுக்கு காஞ்சி சங்கராச்சாரியில் மகா பெரியவர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவர் இறக்க போகிறேன்னு சொல்லி இளையத்தாக்குடியில் உட்காந்துருந்து இறக்காமல் திரும்பி 2 இடம் போயிட்டார். அவரே சொல்லியிருக்காரு ராமநாதன் செட்டியாருக்கு. அவர் அன்னைக்கு உயிர் நீக்க போகிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தாலியை கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா மகா சிவராத்திரி சாமி ஊர்வலம் வருது. இவர் வீட்டை தாண்டறதுக்குள்ள இவர் உயிர் போயிருச்சு. இவர் உயிர் அந்த சாமியோட சேர்ந்து போயிருச்சு. அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த ராமநாதன் செட்டியாருக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. அப்போ தான் நினச்சி பார்த்தேன்னா, நான் இதுவரைக்கும் 22 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேனே, ஏன் இந்த ஆண்டவன் ராமநாதன் செட்டியாருக்கு கொடுத்தது எனக்கு கொடுக்கவே இல்லையேன்னு நினச்சி பார்த்தேன். முடியல. உங்களுக்கெல்லாம் திருவருட்செல்வர் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் திருஞான சம்பந்தர் ஒரு கோயில் கதவு ரொம்ப நாளாக திறக்காமல் இருக்கும். திருநாக்கரசர் பாடுவார். ரொம்ப நேரம் பாடினதுக்கப்புறம் திறக்கும். அதே திருஞான சம்பந்தர் பாடின உடனே டக்குன்னு குழந்தை. அப்போ திருநாக்கரசர் வருத்தத்தோடு போய் உட்காந்துரு. அந்த சிவன் பாரு, எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்கல, அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துருக்காரே அப்படின்னு. அதுக்கு சின்ன பையன் பதில் சொல்கிறார். ஏன்னா ஞானப்பால் குடித்தவர் அவர். அந்த சின்ன பையன் பதில் சொல்கிறாரு, உங்கள் குரலில் அவர் மயங்கி போனார், என்ன சொல்கிறேன்னு அவருக்கே தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் நீ பாடணுங்கிறக்காக விட்டார். அதை மாதிரி நான் நினைக்கிறேன், என்னை அந்த ஆண்டவன் கூட்டிக்காதது காரணம் நான் இன்னும் நிறைய கோயில்கள் பண்ணணும்னு அந்த ஆண்டவன் நினைக்கிறான்னு. இதான் ஏன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே தீவிர பக்தன். நான் இன்னைக்கு உங்கள் முன்னால் ஒரு உருவமாக நிற்கிறதுக்கு நான் பேசுவதற்கு காரணம் 2 பெண்கள்ங்க. ஒன்று என் தாயார். அது எப்படின்னா, நான் பிறந்து 3 மாதத்தில் என்னுடைய லிவர் என்லார்ஜ் ஆகிப்போச்சு. அப்போ இருந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு இவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, நான் 6 மாதத்தில் குழந்தை இறந்துடும்னு எல்லோரும் சர்டிஃபை பண்ணிட்டாங்க, எல்லா எம்பிபிஎஸ் டாக்டரும். அப்போ ஒரு ஆயுர்வேத கம்பெனி ஜம்மிஸ் லிவர் கியூர்னு, அந்த கம்பெனிக்கு புதுக்கோட்டைக்கு எங்கள் அப்பா என்னை தூக்கின்னு போக, அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் ஆத்தாவுக்கு மருந்து கொடுத்துருக்கார். கொடுத்து பிள்ளைக்கு வேறு எந்த சாப்பாடும் கொடுக்கப்படாது, 2-3 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு நீ தாய்ப்பால் தான் கொடுக்கணும். எங்கள் ஆத்தா எனக்காக 3 வருஷம் பத்தியமாக இருந்து கொடுத்தா ஐயா. அவன் மட்டும் அவள் பத்தியமாக இல்லை, நான் எப்போ போய் சேர்ந்துருப்பேன், நீங்கள் வந்திருக்க மாட்டேன். ஆனால் அவள் கல்யாணத்து வரைக்கும் என்னை பார்த்துக்கினான். கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி இந்த ரேக்கின்னு சொல்கிறா பாருங்கள், இந்த வைத்தியத்தை வச்சு என்னை தினம் வேலைக்கு நான் தைரியமாக எங்கே போனாலும் கூடவே அவளை கூட்டிக்கு போகிறதுக்கு காரணம், நம்ம பத்திரமாக திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆளுங்கிறதுக்காக. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம நகர்த்தார்களாக இருக்கிறது நான் சொல்கிறேன். ஒரு வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கவனுக்கு என்னவெல்லாம் வரணுமோ அது பூரா எனக்கு வந்திருக்குது. 27 வருஷமாக என் டயபெட்டிக். எனக்கு ஹார்ட்டில் 9 ஸ்டண்ட் வச்சுருக்கு, 1-2 இல்லை. ஓகே, லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அண்டர்கோ பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் தைரியமாக தெம்பாக எங்கேயும் போகிறதுக்கு ஆச்சி கூட இருந்தால் முடியும் என்னால். அதனால் இந்த சமயத்தில் உங்களெல்லாம் ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆச்சி ஒரு கதை சொன்னால் போட்டிக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டாமா? சரிதானே? அவன் கண்டிப்பாக சொல்கிறேங்க, யார் இல்லைன்னா. அதாவது காசியில் தான் சொல்கிறேன். இது காசியில் நடந்த நிஜமாக நடந்த கதை. இதுக்கு உண்மை கதை இல்லை. கதை என்ன எழுதப்பட்டது இல்லை சொல்லப்பட்டது அது இல்லை. இது நிஜமாக நடந்தது. காசியில் ஒரு பெரிய வியாபாரிங்க, அவனுக்கு ஒரு நல்ல மேனேஜர், நல்ல அழகாக ட்ரிம்மாக இருப்பான். நம்ம சிவா சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அப்படி. இப்போ சொல்லலைங்க, அப்படி மேனேஜர். அந்த வியாபாரிக்கு ஒரு அழகான பெண்ணுங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி எப்படி இருந்தாலும் அப்படி. அதுக்காக இப்போ அழகில்லைன்னு சொல்லிப்பில்ல ஆத்தா வம்பு. நான் சொல்லலை, அது நீ வேற. அப்போ இது அப்போ ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டேங்க, எல்லாம் அதை அழிச்சிருங்க. ஓகே வேண்டாம். அது அந்த பொண்ணு என்ன பண்ணால், அந்த வயசு சின்ன வயசு, ஒரு 17-18 வயசு. அவனும் நல்ல அழகான ஒரு வாலிபன். இந்த மேனேஜர் அவனை பார்த்து அவனை காதலிச்சிட்டான். இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி போடாண்ணா அப்படின்னு உங்கள் அப்பா போடான்னு சொல்லிவிட்டு அந்த பையனோட போகாமல் அப்பாட்ட போய் பர்மிஷன் கேட்குறான். அப்பா வந்து முடியவே முடியாது, காதல் திருமணத்துக்கு எந்த பேரண்ட்ஸையும் இப்போல்லாம் அப்பவும் இல்லை இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை ஒத்துக்கிறது கிடையாது, முடியாதுன்னார். இல்லைண்ணா அப்போ அவனோட அப்போ போயிரு, இனிமேல் நீ என் மகளே இல்லைன்னார். சரின்னு அவளும் அவனை கூட்டிக்கிட்டு போயிடுறான். கூட்டிக்கிட்டு கங்கை இருக்கு இல்லையா, கங்கைக்கு அந்த கரையில் போய், கங்கையினுடைய கிளை நதி ஒன்று போகுது, அதுக்கு வெள்ளம் கம்மியாக இல்லை, அது அந்த கரையில் போய் 2 பேர் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முதலாளிகிட்ட கற்றுக்கினதை வச்சு பிரமாதமாக வியாபாரம் பண்ணுறான். ரொம்ப பெரிய ஆளாயிடுறான். அவன் 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இவளுக்கு கர்ப்பமாயிடுறான். கர்ப்பமானால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆத்தா வீட்டுக்கு போகணுன்னு ஆசை தானாகவே வந்துடும். இது பெண்களுக்கு மட்டும்தான் வருது. நாங்கள் எங்கே போகிறது? அது ஒருத்தர் 2 பேர் இதுக்காக சின்ன வீடு வச்சுக்கிறேன், அதுக்காக எல்லோரும் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்னு கேட்பா. அப்போ அவள் சொல்ல வேண்டாம், அங்கே போனேன்னு அவமானப்படுத்துவாங்க, போகாது அப்படி. சரின்னு புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்துருவா. அடுத்த பிள்ளை திருப்பி மாதமாயிடுறா, 8 மாதம். அப்போ கேட்குறா, இப்பாவது போவோமா அப்படின்னு. சரி வான்னு கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போகையில் பயங்கரமாக புயலும் காற்று வந்துடுது. என்ன பண்ணுறது தெரியல, ஒரு மண்டபத்தில் 2 பேர் ஒண்டிடுறாங்க. ஒன்றதுக்கப்புறம் அவளுக்கு பிரசவ வலி எடுத்துருது. இவனே பிரசவம் பார்த்துட்றான். பார்த்து அழகான ஆண் குழந்தை எடுத்துட்றான். எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கொண்டாடலையே, மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறது ஒரே ஒரு கொடை, அதை எடுத்து போய் நான் தான் பழம் பறிச்சு வரேன்ட்டு போகிறான். ஆனால் போய் 2 மணி நேரத்துக்கு ஆள் வரல. இவன் என்ன பண்ணுன்னு தெரியல. கையில் ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு பிள்ளையும் கூட்டிக்கின்னு நடந்து போய் பார்த்தா அவன் பாம்பு கடிச்சு இறந்துருக்கான். இவளுக்கு என்ன பண்ண தெரியல. அப்பா வீட்டுக்கு போயிடலாம்ட்டு இந்த கை குழந்தை இருக்கு பாரு, இப்போ பிறந்த குழந்தை, ஒரு புதருக்குள்ளே வச்சு நல்லா மூடிவிட்டு அந்த சின்ன பையனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஆற்ற கடந்து அந்த கரைக்கு போயிடுறான். போய் அந்த பிள்ளைகிட்ட, தம்பி இங்கேயே உட்காந்துரு, எக்காரத்து கூட தண்ணியில் இறங்கப்படாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் உள்ளே வர்றா. பாதி நதிக்கு வந்துட்டா. அப்போ ஒரு கழுகு வந்து இவரோட பேபியை பார்த்துருது. அதுக்காக கழுகை விரட்டுறதுக்காக இப்படி 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 கையை ஆட்டுறா. கையை ஆட்டுறதை பார்த்து அந்த பையன் வந்து அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினச்சி அவன் தண்ணியில் இறங்கிடுறான். அந்த பிள்ளையை கழுகு தூக்கிடுது. இந்த பையன் தண்ணியோட போயிடுறான். எப்படி இருக்கும் பாருங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு அழுதுக்கிட்டே அப்பா வீட்டுக்கு போகிறான். போனால் வீடு இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் தரையாக இருக்குது. அந்த காலத்தில் மர வீடுக தானே. பக்கத்தில் எல்லாம் விசாரிக்கிறார். போன தீபாவளியும் போது நெருப்பு பிடிச்சி உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் அதில் இறந்துட்டா அப்படின்னு. இவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. என்னது இப்படி போயிட்டோமே இப்படி போயிட்டோமேன்னு துணியெல்லாம் கிழிச்சிக்கணும், அறப்பைத்தியமாகி நேராக காசி விஸ்வநாதருடைய சன்னதிக்கு போகிறா. போய் விஸ்வநாதா உன்னை சின்ன பிள்ளையில நான் கும்பிட்டனே, என்னை இந்த நிலையை கொண்டாந்து விட்டுட்டியே அப்படின்னு அழுகிறா. அப்போ ஒரு அசரீரை கேட்குது, இங்கேருந்து கயாவுக்கு போகணும். கயாவுக்கு போனால் அங்கே புத்த பகவான் இருக்கார். புத்தர்கிட்ட போன உடனே புத்தர் சொல்கிறாரு, இது உன்னுடைய விதி, அந்த ஆண்டவன் மகேசன் இட்ட விதி, அதனால தான் அவனுடைய கட்டளையினால்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னு. அவள் பேர் லாரா தத்தா. அவர் சீனா பக்கம் போனதுக்கப்புறம் இந்தியாவில் புத்த மதத்தை கண்டினியூ பண்ணது இவ தான் லாரா தத்தா. அதில் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, இது எல்லாம் அந்த ஈசனுடைய கட்டளை.
இப்போ இவங்கெல்லாம் தலைவராக இருக்காங்க. எல்லாம் அந்த ஈசனுடைய கட்டளை. ஒவ்வொருத்தரும் அந்த ஈசன் கொடுத்துருக்கான் இந்த பொறுப்பு, நீ பண்ணுன்னு. அந்த கட்டடத்தையும் கட்ட சொல்லி அவனுடைய கட்டளை தான். ஏன் நகரத்தார்களை போல ஈசனுக்கு வேண்டியவன் யாரும் கிடையாதுன்னு 2 தடவை ப்ரூவ் ஆகிருக்குது. ஒரு தடவை காசி விஸ்வநாதர் கோயில். அப்போது 200 வருஷமாக நம்ம காசிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? நம்ம மடத்தை பார்த்துருக்கீங்கல்ல, கங்கையிலே வெள்ளம் வந்தால் கூட உள்ளே தண்ணி வராத உயரத்தில் கட்டி வச்சுருக்கோம். எப்படி? ரயில் வசதி இல்லாத, பஸ் வசதி இல்லாத போய் கட்டியிருக்காங்க. அவங்க ஈஸ்வரனுக்கு சம்போன்னு கொண்டு போகிறாங்க. அதை வேற ஒரு குலத்தை சேர்ந்தவர், வேற ஒரு குலத்தை சேர்ந்தவர், அவருடைய குலத்தை சேர்ந்தவர் தான் இப்போ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டு இந்த உரிமை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க போக, அவரும் உத்தரவு போட போக நகரத்தார்களால் ஒன்றும் பண்ண முடியல. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவே உத்தரவு போட்டிருக்கார். அப்போ இந்த மதகுரு போய் உள்ளே உட்காந்து காசி விஸ்வநாதர் சன்னதியில் போய் உட்காந்து அபிஷேகத்தை பாலை ஆரம்பிக்கிறாரு. பாலை ஊற்றினோடனே பால் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோடனே ஈஸ்வரன் என்னை கோச்சிக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டு நகரத்தார்களே இருங்கன்னு சொல்லிட்டு வந்தாராம். இதான் நகரத்தாருடைய சக்திக்காக சொல்கிறேன். இங்கே காலத்திநாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு நாகம், ஒரு யானை, ஒரு சிலந்தி 3 பேருக்கு கொடுத்துருக்காரு கதை. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ராமநாதஞ்சிட்டாருக்கு விமோச்சனம் கொடுத்துருக்கார் இல்லையா? நகரத்தாருங்கிறனால தான் இது. எத்தனை நகரத்தார்கள் கம்ப்ளீட்டாக கையில் இருக்க சொத்தெல்லாம் கொண்டாந்து வச்சு இங்கே இருந்து இவ்வளோ பெரிய கட்டடத்தெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதனால் நகரத்தார்கள்னால் அந்த ஈசனுக்கே ஒரு பிடிமானம் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்ம பூர்வீகம் நம்ம சிவ மதமே இல்லை. நம்ம எல்லோரும் ஜைன மதத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கோமா? இது எனக்கு செவி வழி வந்த செய்தி. அப்போ காஞ்சிபுரத்து பக்கத்தில் நாகநாடுன்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, ஒரு நாடே இருந்திருக்கு. அங்கே நகரம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அங்கே வீடுகள்லாம் கோட்டையாக கட்டி இருந்தவர் தான் நம்ம நகரத்தார். அதனால் நாட்டுக்கோட்டை நகரத்தார், இதுதான் பேர். அப்போ காஞ்சிபுரத்துக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காருன்னு அவரை பார்க்கணுன்னு எல்லோரும் ஒன்றா ஓடியாந்துருக்காங்க. அவர் தான் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் சொல்கிறார், எப்போ நீங்கள் ஜைன மதம்லாம் கிடையாது, நீங்கள் சிவன்லேருந்து வந்தவங்க, சிவன் வழி வந்தவங்க, அதனால் உங்கள் கோத்திரம் சிவகோத்திரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து தான் நம்ம சிவபக்தனானோம். அன்னையிலேருந்து சிவனும் நம்மளை விடுறாப்புல இல்லை. எதுவாக இருந்தாலும் சிவபக்தர்களாக தான் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் விபூதியை பூசுகிறோம். அதில் ஒரே ஒரு வேண்டுகோள், விபூதியை பூசினா அதில் ஒரு துளி கூட தரையில் விழுகப்படாது, யாரு காலையும் மிதிப்படக்கூடாது. அது ரொம்ப பேர், அதுவும் சில ஐயர் இந்த இடத்துல வைக்கிறாங்க, வச்சா அந்த 2 விரலுக்கு நடுவில் கீழே கொட்டி போயிடும். அதுவும் இண்டோர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, விக்ரமாதித்தர் ஆண்ட ஊர். அங்கே டெய்லி காலையில் சுடுகாட்டில் போய் சாம்பல் எடுத்துக்கணும். அதுதான் முதல் அபிஷேகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக உங்களுக்கெல்லாம் ஆச்சு சொன்ன தியானம் பண்ண நல்லதுன்னு. தியானம் பண்ண நான் கற்றுக் கொடுவா 10 நிமிஷம்? ஓகேயா? ஓகே, 10 மினிட்ஸு. இதை தினம் பண்ணேன்னா, நான் பண்ணுறேன், தினம் பண்ணேன்னா மன நிம்மதி கிடைக்கும், பிபி வராது, ப்ளட் ப்ரெஷர் வராது. ஏன்னா வியாபாரத்தில் இருக்க எல்லாருக்கும் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் குறைக்கிறதுக்கு, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு முகம் வர்றதுக்கு இந்த தியானம் வேணும். அப்போது நான் நான் சொல்கிறபடி செய்யுங்க. எல்லோரும் கண்ணை மூடிங்க. முதல்ல கண்ணை திறந்து என்னை யாரும் பார்க்காதைய. ஓகே, கண்ணை மூடிட்டில்ல? இப்போ மனக்கண்ணில் சிவனும் பார்வதி, முருகப்பெருமான், பிள்ளையார் 4 பேரையும் இமேஜின் பண்ணிங்க. 4 பேர் உங்கள் கண்ணு முன்னால் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முதல்ல பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, மனக்கண்ணிலே பண்ணுறீங்க, பாலாபிஷேகம் பண்ணுறீங்க. அடுத்தது மெல்ல அதை தொடச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு திருப்பி தயிர் அபிஷேகம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம். இது எல்லாத்தோடையும் சிவனுக்கு பிடிச்சது ருத்ர அபிஷேகம். அதாவது குங்குமத்தை கரைச்சி அதை ரத்தம் மாதிரி பண்ணி அதை பண்ணுறது, அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்தது வைடூரிய கோமேதகம் எல்லாம் அப்படி ஜொலிக்கிற அளவுக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கடைசியாக அவருக்கு பிடிச்சது கல்கண்டு அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் பஞ்சமுக தீபத்தை ஏற்றி
அவரை சுற்றி வந்து கும்பிட்டு மொத்தம் 3 தடவை கும்பிடணும். இப்போ கோயிலுக்கு போனால் கூட நீங்கள் 3 தடவை கும்பிடணும், 3 தடவை சுற்றி வரணும். ஏன் தெரியுமா? முதல் தடவை சுற்றுறது அதை செய்தவனுக்கு ஆண்டவனுக்கு ஆண்டவனில் அரசனுக்கு போயிடும். 2வது சுற்றுறது அதை கோயில் பண்ணினவனுக்கு போயிடும். 3வது சுற்றுறது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவனை 3 தடவை சுற்றி வாங்க, கீழே சாஷ்டாகமாக விழுந்து கும்பிட்டு எந்திரிங்க. அவ்வளோதான். இன்னைக்கு கண்ணை திறக்கலாம் கும்பிட்டுட்டு. இவ்வளோதாங்க. மனக்கண்ணிலேயே நீங்கள் அந்த ஈஸ்வரனுக்கு தினம் அபிஷேகம் பண்ணுங்க. அதை போல் புண்ணியம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை அடித்து பிடிச்சி இருந்துக்கு பார்க்கணுங்கிறது கிடையாது. மனக்கண்ணில் பண்ணுங்க. காலத்தினாதர் முடியும்னா காலத்தினாதர், சிவன்னா அந்த காசி விஸ்வநாதர், யாரை வேணால் எடுத்துன்னு பண்ணுங்க. டெய்லி பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு முன்னால் நான் உங்களுக்கும் உணவுக்கு முன்னால் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நகரத்தார்களை பற்றி பேசுகிறேன்னா பேசிகிட்டே போகலாம். அதனால் நகரத்தார்களை பற்றி கடைசியாக ஒரே ஒரு நிஜமாக நடந்தது, அது நிஜம்னு நினச்சா எடுத்துங்க, ஜோக்குன்னு நினச்சா எடுத்துங்க. ஓகே. அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் எங்கள் அப்பா, பூலாங்குறிச்சி எனக்கு சொந்த ஊர், எங்கள் அப்பாட்ட, அப்பா நான் சினிமாவுக்கு போகணும், சினிமா போட்டு தொந்த ஏய் நான் காரைக்குடியில் வக்கீலை பார்க்க போகிறேன்டா, கூட வா அப்படின்னார். சரி கூட கூட்டிகிட்டு போனார். போனால் அந்த பாருங்க என் கஷ்டகாலம், அந்த வக்கீல் பேர் ராமநாதன், அவர் வீட்டில் இருக்கார். போனால் எங்கள் அப்பா என்னை காரில் இறங்கி போய் ராமநாதன் இருக்காரை பார்த்து வாடாகிறார். நான் போகிறேன். அந்த ஆட்சி தான் இருந்துச்சு. ஆட்சியிட்ட போய் செட்டியார் இருக்காங்களா அப்படின்னு. யார் தம்பின்னு? நான் செவிலிங் செட்டியார் மகன். செட்டியார் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. சரி, நான் வந்து எங்கள் அப்பாட்ட அவர் அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. என்னடா உளர்ற, அவர் ஏன்டா அம்மா வீட்டுக்கு போகிறாரு? அவங்க அம்மா போய் ரொம்ப காலம் ஆச்சுரா. கொஞ்சம் அவர் இறங்கி வர்றார். எங்கள் அப்பா இறங்கி வந்து என்னென்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த ஆட்சி சொல்லுது, அவர் பக்கத்து தெருவில் இருக்குது அந்த அம்மா, அங்கே போயிருக்காரு. அப்படியா? இந்த பையனே ஏய் அவங்க அம்மா அந்த அம்மா வீட்டுக்கு இவளை கூட்டிகிட்டு போடான். அந்த பையன் எங்களை கூட்டிகிட்டு போகிறான். போனால் அங்கே ஒரு சின்ன அழகான பொண்ணு, அவர் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் பீடா மடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு ஐயர் விட்டம்மா. ஏங்க இப்போ நான் அவ்வூட்டம்மா நான் நினச்சேயே, அம்மானா ஐயர் விட்டம்மா தாங்க. என்னங்க நீங்கள் இன்னும் இவ்வளோ வயசாயும் புரியாதவளாக இருக்கீங்க பாருங்கள். அத்தனை பேருக்கும் தெரியுது என்னென்னு உங்களை தவிர. என்ன அது அந்த சின்ன பிள்ளையோட நானும் விளையாடிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தோம் எங்கள் ஆத்தாட்ட போனேன். ஆத்தா எனக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு. டேய் நான் தான்டா அம்மான்னு. இந்த பார் நீ ஆத்தா, எனக்கு அம்மா வேணும் என்ன அப்படின்னா. அப்படியா, நீ உங்கள் அப்பாட்ட தானே போய் கேளு. சரி எங்கள் அப்பாட்ட வந்து அப்பா நமக்கு ஒரு அம்மா வேண்டாமான்னு கேட்டேன். டேய் அது மட்டும் பண்ணாத, சொத்து பூரா போயிருண்டா என்ன இருக்கு. ஆத்தா மட்டும் போதும், உன் வயசுக்கு பார்த்துக்க. ஆத்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்குல்ல, அம்மா கிடையாது அப்படின்னு. அதனால் இன்னைக்கு வரைக்கும் ஆத்தா மட்டும்தான், அம்மா இல்லை என்று கூறிக்கொண்டு, அதாவது இந்த கட்டடம் பூர்த்தி ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் வேணும்னு சொன்னாங்க தலைவர். பில்டர் மாணிக்கம் சிவா கேட்டாங்க, அது ஏன் வாங்கி தர முடியுமான்னு கேட்டார். நான் வந்து அதுக்கு இப்படி பண்ணலாமா, ஒரு 62 30 2 பண்ணலாமா? ஏசி வேணுங்கல 62, மற்ற நேரத்தில் 30. ரெண்டு ஜென்ரேட்டரை போட்டுங்க. ஏசி வேணுங்கும்போது 62 போட்டுங்க, மற்ற நேரத்தில் 32 போட்டுங்க. அது என்ன விலையானாலும் 10 லட்ச ரூபா நான் தந்துடுறேன். அது கீழே வந்தால் என்னை திருப்பி தர வேண்டாம், அதுக்கு மேலே வந்தால் என்னை கேட்க வேண்டாம். என்ன கட்டடத்துக்கு ஏசி போடுறதுக்கு வேணும்னாங்க. ஏன்னா அது 62 போட்டால் அது எக்கச்சக்கமாக டீசல் சாப்பிடும். அது யார் மெயின்டைன் பண்ணுறது? தேவையில்லாமல் ஓடிச்சுன்னா ஆளை யாரும் ஆக்குபென்சியே இல்லை. அப்போ வெறுமனை ஓடிக்கிட்டு இருக்கும்ல, மேனேஜர் அதை போட்டு விட்டு சௌரியமாக உட்காந்துருப்பார். யார் பில்லு கொடுக்குறது? அதனால் சின்ன ஜென்ரேட்டர் ஒன்று, பெரிய ஜென்ரேட்டர் ஒன்று, அதுக்காக தான் கொடுத்தேன். ஏன்னா அது தேவை. அது அதாவது என்னுடைய கொள்கை கேட்காமல் கொடுக்கறது. கேட்டால் கொடுக்க மாட்டேன், எப்போவுமே கேட்டால் கொடுக்கறதில்ல. கேட்காம எனக்கு அதுக்காக என்னை கூட்டிக்கு வந்து சொல்லாதே. அந்த ஈஸ்வரன் சொன்னார், அதனால் நான் வந்தேன். புரியல? அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. இல்லைன்னா எத்தனை தடவை நீங்கள் புறப்பட்டாலும் ஏதாவது ஒரு தடை வந்து நின்று போயிடும்.
உங்களுக்கு என்ன வேணுமோ, என்னது 10 லட்சம் ரூபா பாருங்கள், என்னது 10 லட்சம் ரூபா, அதை மிகாமல் என்ன வேணா பண்ணிங்க. ஒரு இங்கே யாரோ சிறுவாபுரி யார் இருக்குது? நீங்கள் தானே? அதான் அவளையும் ஒரு சந்தேகம் கேட்டேன் நேற்று. சிறுவாபுரி கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்களாம். அங்கே போய் இந்த கல் ஏதோ கட்டினா வீடு வரும்னு சொன்னாங்களாம். ஏற்கனவே வீடு இருக்க திருப்பி கட்டினா சின்ன வீடு வருமா? அப்படி தானே சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க. அதனால சின்ன வீடு வேணுங்கிறவங்க அங்கே போய் ரகசியமாக கட்டிட்டு வந்துடுங்க. சரி தானே? அப்படி சொல்லவே இல்லையா? நேத்தான் சொன்னாங்க. சரி, உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சி சொல்கிற அன்னதானத்துக்கு நான் கொடுக்கணும்னு, அது எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டேன். அது 10 கொடுத்துட்டே போதும், இருந்தாலும் அவங்க சொல்கிறதுக்காக 1 லட்சம் கொடுங்கன்னு. அதுக்கு ஒரு 2 லட்சமாக நான் தந்துடுறேன் அன்னதானத்துக்கு. அதாவது இதெல்லாம் கல்வெட்டில் என் பேர் போடுறதுக்காக இல்லை, என் மன திருப்திக்காக பண்ணுறேன். அதுக்காக பேர் போடாமல் விட்டுறாதே. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த ஆன்மீகம் வளர்ந்ததுக்கு காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். நாங்கள் எல்லோரும் ஏஎம்எல்ஏ வீட்டில் வளர்ந்தவங்க, அவங்களால தான் எங்களுக்கு ஆன்மீகம் வந்துச்சு. இந்த சபா லட்சுமணனுக்கு அன்னதானம் போடுறது தான் உயிர். ஏன்னா நாங்கள் கார்த்திகை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கார்த்திகை டோனரில் ஒருத்தர் பொட்டம் போட்டு கொடுக்கணும்னாரு. போட்டால் அன்னதானம். நாங்கள் அதை விட எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், தலைவரும் சொல்லலை. இதில் என்னென்னா எல்லா அமைப்பும் இருக்கும். அமைப்பு வாங்கி கட்டணம் கட்டுவாங்க. ஆனால் இந்த 11 பேருடைய கான்ட்ரிபியூஷன் 30% ஆஃப் கேபிட்டல் 60 lakhs இவங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதனுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ் அதனால தான் ஒரு இடத்துல கூட தடையெல்லாம் போணுச்சு. ஏன்னா அதை யாராவது தலைவர் சொல்லுவார், செக்ரட்டரி சொல்லுவார்னு பார்த்தேன், வாயை திறக்கலை யாருமே. உண்மை என்னென்னா 11 எங்களெல்லாம் கேட்டாங்க. அண்டன் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் பிராப்தம் இல்லை. ஏன்னா நாங்கள் 11 பேர் ஒன்றாவே இருப்போம். சபா லட்சுமணன் எங்களை முதல்ல கூப்பிட்டு கேட்டார், இல்லைப்பா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டா. ஆனால் எங்களால் முடிஞ்ச உழைப்புகளை கொடுத்தோம். எங்கள் எல்லாருக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து கொடுத்த குடும்பம்னு சொன்னால் அது ஏஆர்எம்எல்ஏ ஜஸ்டிஸ் ஃபேமிலியை நாங்கள் மறக்கவே முடியாது. இன்னொன்று, இவங்க எல்லாரும் அன்னதானம் பண்ணணுன்றதான் அந்த கொள்கை. அண்ணன் சொன்ன மாதிரி ஈஸ்வரனுடைய அருளால் நடந்துச்சு. இவங்களுடைய கேபிட்டல் ஒரு பேஸு, அது யாருமே இவங்களும் சொல்லலை. முதல்ல 6 lakhs போடுறதுங்கிறது ஒரு பெரிய சங்கதி. இன்னொன்று, பெரிய கோடீஸ்வரம் குடும்பம் இல்லை, 11 பேர் ஆன்மீகம் தான் சொத்து. இன்றைக்கி அந்த அருளால், இன்றைக்கி ஈஸ்வரனால் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. இன்னும் எங்கள் ஊரில் சேர்ந்த ஊனாமன்னாட்டில் வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே தர்மம் பண்ண குடும்பம். அடுத்து ராமநாதன் செட்டியார். இதனுடைய புண்ணியம்தான் இன்றைக்கி இது நடக்குது. அதை விட இன்னும் ஒரு உரிமையை சொல்லணும்னா, அந்த ராமநாதன் செட்டியாருடைய ஞாபகமாக அவங்க ஹாலுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்கள வச்சு தான் இந்த ஸ்தலத்துக்கே வந்தது. அதெல்லாம் அண்ணன் சொல்லுவான்னு பார்த்தேன், அண்ணன் சொல்ல மறந்துட்டாங்க ஆசிரியர். ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்ததுக்கு. ஏன்னா இது எல்லோரும் நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வந்தவங்க. அதனால் ரொம்ப அண்ணன் நல்ல நான் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜென்ரேட்டரும் கொடுத்து அன்னதானத்தை எடுத்து ஆரம்பிச்சு வச்சுருக்கா. ஏன்னா இதில் இந்த அன்னதானத்தில் வைரம் ஒரு ஆள் கண்டிப்பாக வைரம் என்ன சொல்லாமல் இருக்கார், என்னென்னு தெரியல. கண்டிப்பாக மீட்டிங் போகிறதுக்குள்ளே வைரம் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுவான். அப்போ நீ சொல்லணும்ல, வா. இந்த மாதிரி யார் கொடுத்தாலும் சொல்லிடுங்க. ஏன்னா கைராசிக்கார் ஆரம்பித்து வச்சுருக்காரு, இன்னையிலேருந்து எழுதிக்கின்றுவாங்க. ஆமாம், அவர் அதனால தான் சொல்லிட்டேனே. இந்த அன்னதானத்தை நான் காசி அன்னபூர்ணி கோயிலில் ஆரம்பித்து ஒரே மாதத்துக்குள்ளே 365 நாள் ஃபுல்லாகிருச்சு. இப்போ எல்லோரும் கொடுத்து ஃபுல்லாக பண்ணலாம். அதோட இந்த குழுவுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினது இந்த உமாச்சின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க புருஷன் ராமகிருஷ்ணன். பேர் நல்லா தெரியுங்க, உமாச்சிக்காக சொன்னேன். என்ன 1,05,000 ரூபாய் நான் நன்கொடையாக கொடுக்குறேன். இந்த அன்னதானம் சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்கள் குடும்ப சார்பாக 1,05,000 ரூபா நாங்களும் கொடுக்குறோம். எனக்கு ஊர் காண்டியாத்தான், என் பேர் முத்தையா. திருச்செந்தூரில் இப்போ முதல்ல பேசின வைரவண்ணன் சார்பாக அவங்க ஏற்பாடு பண்ணி வருஷம் ஃபுல்லாக காலப்பிரகாரம் 8 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். பழனியில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் மத்தியானம் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். ரூபாய் 10 லட்சமும் இந்த தருணத்திலே நன்கொடையாக தருகிறேன் என்றும் இந்த மேடையிலே சொல்லி இருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு அத்துணை நகரத்தார்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
அத்தோடு கானாடுகாத்தானை சார்ந்த திரு முத்துராமன் ஐயா அவர்கள் 1,05,000 ரூபாயும், திரு PL வைரம் ஐயா அவர்கள் ரூபாய் 1,00,000 அன்னதானத்திற்காக கொடுத்துள்ளார்கள். அதே போன்று கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களும் அன்னதானத்திற்காக ரூபாய் 2,00,000 தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அத்துணை பேருக்கும் நம் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். வலையப்பட்டி ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் நம்முடைய அன்னதான திட்டத்திற்காக 1,00,000 ரூபாய் நன்கொடை வழங்குவதாக இசைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள். சரி, ஹைதராபாத் நகரத்தார் சங்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்துணை உள்ளங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு இதோ பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். ஒவ்வொரு தலங்களிலும் இருக்கின்ற அறைகளை நன்கொடையாக தந்து இந்த கட்டிடம் மிகச் சிறப்பாக அமைய நிதி வழங்கிய நன்கொடையாளர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். முதல் தளத்திலே அறை எண் 1 அதனுடைய டோனர் நன்கொடையாளர் திரு SP அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 3வது தளத்திலே அறை எண் 16 அந்த அறைக்கு நன்கொடையாளராக இருப்பவர்கள் திரு SP அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு நம்முடைய கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் தளத்தில் பெரிய மைனர் ராமநாதன் செட்டியார் ஹால் அமைக்க நன்கொடை தந்த திரு மேனகா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் தளத்திலே அறை எண் 2 அந்த அறைக்கு நன்கொடை தந்த திரு KPV ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் தளத்திலே 3வது அறையின் நன்கொடையாளர் திரு VKV சுப்பிரமணியன் மற்றும் மீனாள் ஆச்சி, அதுவும் மற்றும் சென்னையிலிருந்து இங்கே ஒரு பேருந்தை இயக்கியும் தந்திருக்கின்றார்கள் இலவசமாக. அங்கிருந்து பக்தர்களை நம்முடைய நகரத்தார்களை அழைத்து வருவதற்கான VKV பஸ்ஸையும் இங்கே தந்து உதவி இருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு நம்முடைய கலை மாமணி திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இவர்கள் கீழப்பூங்குடியை சார்ந்தவர்கள், என்னுடைய சகோதரர். அவர்கள் இப்பொழுது மரியாதையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அடுத்ததாக 2வது தளத்தில் அறை எண் 5ற்கு நன்கொடையாக தந்தவர்கள் திரு N ராமகிருஷ்ணன் அவர்களும், ராமகிருஷ்ணன் அவர்களை திரு N ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் இங்கே தான் இருக்காங்க. அவர்களுடைய துணைவியாரை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதகுபட்டியை சார்ந்த திரு திருநாவுக்கரசு செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறை எண் 7 அதற்கு நன்கொடையை தந்த திரு G அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்லுப்பட்டியை சார்ந்த திரு G அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 2ஆம் தளத்தில் 6வது எண் அதாவது அறை எண் 6 அதற்கு நன்கொடை அளித்த திரு PL வைரவன் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து திரு முத்தையா அவர்களும் நன்கொடை தந்திருக்கின்றார்கள். மற்றும் ஒருவர் முத்து என்பவர்கள், அவர்கள் அத்துணை பேரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு அழகு சிதம்பரம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நம்முடைய மதகுபட்டியை சார்ந்த
முன்னாள் தலைவர், திருச்சி நகரத்தார் சங்க முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசு செட்டியார் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். இரண்டாம் தலம் அறை எண் 8 நீங்களா திரு மாணிக்கம் மற்றும் திருமதி சாந்தி கீழச்சோப்பட்டியை சார்ந்தவர் எஸ் நாச்சம்மை அவர்களும், அவர்கள் கன்றமாணிக்கத்தை சார்ந்தவர்கள், அவர்கள்தான் நன்கொடையாளர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் தளம் அறை எண் 9 நன்கொடையாளர் திரு எல் ரவீந்திரன் அவர்கள். திரு எல் ரவீந்திரன் அவர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய துணைவியார் பெயர் நாச்சமையாச்சி, அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது தலம் அறை எண் 10 அதனுடைய நன்கொடையாளர் திரு எம் அருணாச்சலம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி நல்லமை ராமநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தரைத்தலம் மேனேஜர் ரூம் அதனுடைய நன்கொடையாளர் திரு எல் ராஜமாணிக்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நான்காம் தலத்தில் குப்பியாச்சி டைனிங் ஹால் அதனுடைய டோனர் நன்கொடையாளர் ஸ்ரீ சுந்தரா மில்ஸை சேர்ந்த திரு எஸ் ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது தலம் அறை எண் 12 அவற்றினுடைய நன்கொடையாளர் திரு ஏஎல் மெய்யப்பன் DVK அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது தலத்தில் அறை எண் 14 நன்கொடையாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் தலத்தில் பெரிய மைனர் ராமநாதன் செட்டியார் ஹால் அதனுடைய நன்கொடையாளர் திரு துர்கா சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜி ஆச்சி அவர்களையும் உடன் வருமாறும் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய மகளையும் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் தலத்தில் அறை எண் 17 நன்கொடையாளர் திரு ரவி வீரப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் தலத்தில் அறை எண் 17 அவர் இன்று வரவில்லை, ஆனால் அவருக்கு பதிலாக அவர் ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருப்பவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். திரு ரவி வீரப்பன். நான்காம் தலத்தில் குப்பி ஆச்சி டைனிங் ஹாலினுடைய நன்கொடையாளர் மீனாட்சி சிதம்பரம் திரு மீனாட்சி சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய துணைவியாரையும் கூட்டிட்டு வாங்கப்பா, 2 பேருமா வாங்க. வாங்க ஆச்சி வாங்க. கல்யாண சுந்தரம்
தரை தளத்தில் லிஃப்ட், சர்வீஸ் லிஃப்ட், அதனுடைய நன்கொடையாளராக இருப்பவர்கள் கன்றமாணிக்கத்தை சார்ந்த திரு கல்யாண சுந்தரம் மற்றும் கொத்தமங்கலத்தை சார்ந்த திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் தளத்திலே குப்பி ஆச்சி டைனிங் ஹால், அதனுடைய நன்கொடையாளரான திரு செந்தில் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு செந்தில் வெங்கடேஷ் அவர்களுடைய மனைவி திரு கனக ஆச்சி அவர்கள் வந்தது மரியாதையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மரியாதையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமதி நல்லம்மை ராமநாதன் அவர்கள். அன்னதான கிச்சன் ஆரம் ரமேஷ் தரைத்தளம் அன்னதான கிச்சன் நன்கொடையாளர் திரு RM ரமேஷ் மற்றும் உமையாள் ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு RM ரமேஷ் மற்றும் உமையாள் ஆட்சி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அறையினுடைய நன்கொடையாளர் திரு AR மெய்யப்பன் அவர்கள் இதோ வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சிறப்புகளையும் பெற்று மகிழ்கிறார்கள். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி ஊரை சார்ந்த நகரத்தார்கள் இப்பொழுது ட்ரஸ்டில் இருக்கிற அத்துணை பேருக்கும் சிறப்பு செய்து மரியாதை தந்து பாராட்டியும் வாழ்த்துகிறார்கள். அங்கிருந்து சென்னை பூலாங்குறிச்சியை சார்ந்தவர்கள் 2 பேருந்துகளில் மொத்தம் சுமாராக ஒரு 100 பேர்கள் இங்கே வந்து இந்த கட்டிட திறப்பு விழாவிலே தங்களுடைய பங்களிப்பை தந்து மற்றவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் சிறப்பிக்கிறார்கள். வாங்க ட்ரஸ்டி எல்லாரும் வாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் அத்துணை பேரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார்கள். இரண்டாம் தளத்தில் ஸ்டாஃபிங் ரூம் மற்றும் 3ஆம் தளத்தின் ஸ்டாஃபிங் ரூம். முதலில் 2ஆம் தளத்தில் ஸ்டாஃபிங் ரூமினுடைய நன்கொடையாளர் திரு நாச்சியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு நாச்சியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அடுத்ததாக உங்களுக்குத்தான் சிறப்பு, ஆகையினால் உங்களை அழைத்திருக்கிறோம், வாருங்கள். பூலாங்குறிச்சி நகரத்தார்களுக்கு எவ்வளவு மகிழ்வு, நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம். உங்களுக்கான சிறப்புகள் என்னையும் அழைக்கிறார்கள். இவ்வளவு நேரமாக எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்த, ரொம்ப சிறப்பாக வர்ணனை பண்ணி கொண்டிருக்கும் ஆட்சி அவர்களுக்கு, அளவாக்கோட்டையை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பாராட்டு படுறாங்க நம்ம நல்லம்மை ராமநாதன் அண்ணன் அவங்க ஆட்சி. அவங்க 10 வருஷமாக கந்தசஷ்டி கவச விழா நடத்திக்கிட்டு வராங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம இப்போ சிறப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட்டு சார்பாகவும் பண்ணுறாங்க. ஆனால் என்னை மட்டும் இன்னும் பேசவே விட மாட்டேன்றாங்க.
இரண்டாவது தளத்தினுடைய ஸ்டாஃபிங் ரூம் நன்கொடையாளர் திரு எல் நாச்சியப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கிறார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் மூன்றாவது தளத்தின் ஸ்டாஃபிங் ரூம் நன்கொடையாளர் திரு SP வேலப்பன் மற்றும் தையல் நாயகி ஆச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் தளத்தில் பெரிய மைனர் ராமநாதன் செட்டியார் ஹாலினுடைய நன்கொடையாளர் டாக்டர் திரு M பழனியப்பன் அவர்களை இங்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இது சிறப்பு செய்தார்கள். அவர்கள் இதுபோல இன்று போல் என்றும் இதுபோல் நலமாய் வாழ வேண்டுகிறோம். இறைவனை ஏற்புரை அடுத்ததாக ஏற்புரை திரு வி மாணிக்கம் கீழச்சிவல்பட்டியை சார்ந்தவர்கள் VM பில்டர்ஸ். வெகு நேரமாய் எனக்கு வாய்ப்பு தரவில்லையே என்று வாயார சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள். 12 மாதங்களில் சித்திரை ஆடி ஐப்பசி தையாகிய மாதங்கள் பிரம்மாவிற்குரியன. தை மாதத்தில் திறப்பு விழா காணும் ஸ்ரீ காளஹஸ்தி நகர விடுதி படைப்பு தெய்வம் பிரம்மாவின் அருளால் படைப்புகள் பெருக வேண்டும், வளங்கள் ஓங்க வேண்டும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்குரியதாய் 16 அறைகள் கொண்ட இந்நகர விடுதிகள் சீரும் சிறப்புமாய் வளர்ந்து 4 தலங்களாக வளர்ந்து நிற்கின்றது. நம் கீழச்சிவல்பட்டி VM பில்டர்ஸ் திரு வி மாணிக்கம் அவர்களின் சேவையோடு கூடிய கைவண்ணத்தால் இவர்கள் கட்டிய மற்ற கட்டிடங்கள் சொக்கலிங்கம் புதூர் கோயில் வீடு, மண்டபம், ஸ்ராவயல் கோயில் வீடு, தஞ்சாவூர் நகர விடுதி, சிறுவாபுரி நகர விடுதி அது மட்டும் இப்பொழுது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து வருகிறது. கயாவில் பாதியாக கட்டப்பட்டு மீதியாக இருந்ததை அனைத்தையும் மிகச் சீராய் செவ்வனே அந்த கட்டிடத்தை முடித்து தந்த நகர விடுதி, அதாவது கயாவில் நகர விடுதியை செவ்வனே செய்து தந்திருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் சேவையோடு கூடிய பணிகள். புரட்சிவாக்கத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவர்களது தொழில். தகுதி நிறைந்த தன்னம்பிக்கை. தகுதி அப்படிங்கிறதுல தா என்பது தன்னம்பிக்கை, கு என்பது குறிக்கோள், தி என்பது திறமை. இந்த மூன்றையும் ஒன்றாய் சேர்த்து மொத்தமாய் தகுதியாய் இருப்பதால் VM பில்டர்ஸ் வெற்றி வானில் மகிழ்ச்சி சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருக்கின்ற அன்னார் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் சொல்லலான்னு பார்த்தா மத்தியானம் ஆயிடுச்சு. அதை விட எல்லோரும் பசியில் இருக்கீங்க. பட் கண்டிப்பாக நான் சில விஷயங்களை இங்கே சொல்லி தான் ஆகணும். எனக்கு முன்னாடி எல்லாரும் அருமையாக பேசினாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பேச வருமானு தெரியல. முக்கியமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:15 மணிக்கு சிவா அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி 4:30 மணிக்குள்ள 4:30 ராவு காலம் 4:30 மணிக்குள்ளே நீ இங்கே 4 மணிக்கு வரணும், நான் உங்ககிட்ட பேசிட்டு உனக்கு செக் கொடுக்கணும், இப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் போனேன். என்கிட்ட பார்த்து அவங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த ட்ரஸ்டீஸ் வந்து ஒரு 9 பேர் 8 பேர் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து அண்ணன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ணன் வந்து இல்லை, இவங்க குறித்த காலத்தில் நல்ல சேவை மனப்பான்மையோட, முக்கியமாக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறது லாப நோக்கத்துக்காக இல்லை, அதை முதல்ல இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு ஃப்ளாட் ப்ரொமோட் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா இந்த மாதிரி நகர விடுதியும் வரணும். அந்த நகர விடுதி வரத்துக்கு உண்டான டொனேஷன் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். நகரத்தார்களுக்கு பெரிய மனசு இருக்கு. அதாவது நல்ல காரியங்களுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அதாவது அவங்க வீட்டில் இப்போ ஆட்டோவில் போகணுன்னா ஒருத்தர் ஆட்டோவில் போக மாட்டார், பஸ்ஸில் போவார். ஆனால் அவர் ஒரு 7 லட்சத்தை போய் கேட்டால் டொனேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது மற்ற ஆட்கள் வந்து எப்படின்னா நல்லா அவங்க செலவு பண்ணுவாங்க, மீதியை தான தர்மம் பண்ணுவாங்க. நமது நகரத்தார் மட்டும்தான் தான தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அதுல முதல்ல அதை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து நகரத்தார்னு சொல்றதுக்கு எனக்கு மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். ஏன்னா நம்ம கம்யூனிட்டியோடைய மொத்த இதுவே 45,000 புள்ளிகள் தான் சொல்றாங்க. ஆனா நீங்க எங்க போனாலும் நம்மளுடைய ஹையர் போஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தாராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் வணிகம், பேங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்லை ஒரு பில்டரா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நகரத்தாருடைய பணி ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி கோயில் பணி, அண்ணன் சொன்னாங்க எவ்வளோ திருப்பணி பண்ணியிருக்கேன்னு. நானே அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது இந்த குயில் குப்பத்தில் ஒரு 65 வீடு ரொம்ப அருமையாக பண்ணி அவங்க நிறையா சொல்லிட்டாங்க. அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு இருக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதை வந்து 65 வீட்டுக்கு இவங்க மேஜராக ஃபுல்லாக பணம் போட்டு கட்டி அவங்களுக்கு தேவையான பொருளையும் கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம நகரத்தாரில் நிறைய பேர்கள் வந்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க பார்க்குறது 2 விஷயம், அது கரெக்டாக போய் சேருதா, அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. இன்னொன்று, அது பொது காரியமாக இருந்தால் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த கட்டடம் எழுப்பும் போது அவங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் இல்லை, இவ்வளோ பெருசு வருமானே அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக நம்ம ஆர்கிடெக்ட் சிவா அண்ணன் என்ன டிராயிங்கில் போட்டு கொடுத்தாரோ அதில் ஒரு எல்லளவும் அதில் மாறாமல் அதை விட பொலிவாகவே வந்திருக்குதுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன். அது வந்து கண்டிப்பாக டோனர் இல்லாமல் நடந்திருக்காது. இப்போ இந்த டோனரை பற்றி பேசும்போது முக்கியமாக கார்த்திகேயன் நான் ராமகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவங்க 2 பேருக்கும் 365 நாள் 24 மணி நேரமும் இந்த ஒரு 2 வருஷமாக எந்த நேரமுமே காலஸ்திரி நகர விடுதி இதுதான். அதாவது அவர் வேலைக்கு போகிறாரு, அவர் வேலைக்கு போகிறாரா இல்லையானே தெரியாது, எந்த நேரமும் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய மாப்பிள்ளை அவங்க கம்ப்யூட்டரில் வாரம் இங்கே என்ன நடக்குதோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃபோட்டோஸ் நான் அனுப்பணும், அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு சாமி பாட்டு போட்டு எல்லா டோனருக்கும் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் பணம் கொடுக்கறதுல ஆர்வமாயிட்டாங்க. ஏன்னா வாரம் போடுறாங்க என்ன நடக்குது, இந்த வாரம் இது நடந்திருக்கு, இந்த வாரம் இது நடந்திருக்குன்னோன்னா அது ரொம்ப உத்வேகமாக வந்தது. அது வந்து கார்த்திகேயனுடைய முயற்சியும் நாகப்பன் அவங்க மாப்பிள்ளை அவங்களுடைய முயற்சியும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். சிவாண்ணன் பேசும்போது சொன்னாங்க அடுத்தடுத்த நகர விடுதியில் கூட இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. அது வந்து கண்டிப்பாக உண்மை, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு முக்கியமாக கொடுத்த தலைவர் சபா அண்ணன், அந்த 11 பேரை பற்றி எல்லோரும் எழுப்பி பாராட்டிட்டாங்க. இருந்தாலும் என்னோடய இதுக்கு வந்து இங்கே சொல்லணும்ல கண்டிப்பாக. அதனால் இன்ஜினியர் அவங்க இருக்காங்க, எல்லாருமே இதில் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கட்டடம் இவ்வளோ பெரிய சிறப்பாக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இதில் அன்னதானத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க, என்னுடைய பங்குக்கு நானும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்கிறத நான் பேசும்போது சொல்லணும்னு நினச்சேன். அதையும் கார்த்திகை நோட் பண்ணிக்குவார். ஆனால் நோட் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. யாராவது எங்கேயா பேசிட்டு இருக்கும்போது எதாவது சொல்லிட்டா டக்குன்னு நோட் பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கி ஃபாலோ பண்ணிவிடுவார். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய, அதாவது ஒரு 3 கோடி ரூபாய் செலவில் இது உருவாகிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட எந்த பணமுமே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய இது. நான் நடுவில் ஒரு வார்த்தையே நான் கார்த்திகேயனை பார்த்து சொன்னேன், அந்த உங்கள் ஐயாவே உங்களுக்குள்ளே வந்துட்டாங்க தம்பி, இவ்வளோ பெரிய வேலையை நீ வந்து அந்த ஐயானால தான் செய்கிற. நான் மற்றவங்களாம் செஞ்சாங்க, நான் வந்து யாரையும் குறையா சொல்லலை. பட் முழு நேரமாக நான் இருந்து பார்த்தேன். 365 நாளும் இந்த சிந்தனையாகவே இருப்பார். அவங்களுக்கு பேக் போனால் ராமகிருஷ்ண அண்ணன் வந்து கமாண்டிங், பணம் கனெக்ட் பண்ணுறது, எங்கே போனாலும் அவங்க இது. அவங்களுடைய சிறப்பு என்னென்னா, உமாலாக்கர் வந்து எல்லா இடத்துலையும் பேனர் வைப்பாங்க. அவங்க பணம் செலவு பண்ணி ஒரு ஹால் எடுப்பாங்க. அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது நம்ம காலஸ்திரியோட பேனரோ நம்ம கார்த்திகேயரும் அங்கே நிற்பாங்க. நின்றுக்கிட்டு உமாலாக்கரை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, காலஸ்திரிக்கு டொனேஷன் கொடுங்கன்னு கேன்வாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமாக இருந்தது. எல்லாத்த விட காலஸ்திரிநாதர் இவரால் தான் கட்டணும். நான் வந்து அரை மணி நேரத்தில் அதை அப்படியே விட்டுட்டேன். நான் இங்கேருந்து சிவான் ஆஃபீஸ் போனேன். சிவானை சொன்னாங்க, எப்பா நீ நல்லா பண்ணி கொடுக்கணும், உன்னை நம்பி நான் இந்த கட்டடத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து சிவா அண்ணனுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க கொண்டு வந்த லிஸ்ட்டில் என் பேர் இல்லை.
சிவானை வந்து இல்லை இவர் நல்லா பண்ணுவாருன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து இல்லை கொடுப்போன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து நானுமே ஒரு ரூமுக்கு டோனர் ஆகி அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து இந்த பங்கு எடுத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவங்க ராமநாதன் அபிராமி ராமநாதன்கிட்ட சொல்லும்போது கூட சொன்னேன், எனக்கு வந்து கட்டடம் கட்டுறதுல கூட பெரிய விருப்பம் இல்லை, பொது காரியம். ஏன்னா ஒரு கோயில் கட்டுறதோ ஒரு இந்த மாதிரி பொது காரியம் பண்ணுறதுலையோ ஒரு மன நிறைவு கிடைக்குது. 100 வருஷம் ஆனாலும் அதை நான் தான் கட்டினேன், நமக்கு கூட இருந்து அந்த நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு நினைக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இறைவன் அருளில் ஏதோ ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணுறேன், அது வியாபாரம். இது என்னுடைய சர்வீஸு, இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதை எனக்கு கிடைச்சது ரொம்ப 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 இந்த அறக்கட்டளையில் இருக்கிற 11 பேருக்கும் சிரம் தாழ்ந்தி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது அவங்க இந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா எனக்கு இது கிடைச்சிருக்கிறதுக்கு இல்லை, இவ்வளோ பெரிய இதுவும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃப் வந்து எப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனால் இந்த மாதிரி எனக்கு உத்வேகம் கொடுக்குறதே அவங்க தான். அதாவது போய் பண்ணுங்க செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாப்புல. அதை வந்து நம்ம நினைக்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப்னு, பட் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைனா தான் நம்ம வந்து வெளியில் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி வேலைகளை, அதாவது ஒரு பொது காரியத்தில் வந்து சில சிரமங்களும் இருக்குது. ஏன்னா ஒரு வீடு கட்டினா ஒருத்தர் மட்டும் தான் கமாண்டிங், ஒரு பொது காரியத்தில் ஒரு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு வந்து உத்வேகம் கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய மனைவி. இப்போ என் பையன் சிங்கப்பூர்லேருந்து இப்போ கூட வந்திருக்காப்புல, எனக்கு அவரும் என் கூட இருந்து என்னுடைய இந்த மாதிரி வேலைகளுக்கு உறுதுணையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பசியோடு இருக்கிறதுனால நான் ரொம்ப பேசணுன்னு இல்லை. நம்ம நகரத்தார்கள் வந்து நன்கொடை கொடுக்கறதுக்கு நிறைய ரெடியாக இருக்காங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடங்கள்லையுமே சத்திரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு இடத்துலையா கட்டுறாங்க, டொனேஷன் கேட்டால் உடனே கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு வாய்ப்பை கொடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த ஒரு நன்கொடையாளர்கள் சில பேர் வந்தவங்களை மட்டும் நாங்கள் கொஞ்சம் கௌரவிக்கணும். உங்கள் முன்னால் கௌரவிக்கிறதா சிறப்புங்கிறதுனால நாங்கள் நினைக்கிறோம். திரு ராமசாமி குடும்பத்தார் காரைக்குடியை சார்ந்தவர்கள் வாங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் எல்லாம் நன்கொடையாளர்கள். நன்கொடைகள் தாராளமாக வந்ததுனால் நலமாய் கட்டிடம் மிக விமர்சையாய் உயர்வாய் அமைந்தது. ஆகவே அவர்களுக்கு நன்றி 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 சொல்லி மரியாதை செய்யும் தருணம் இதுவே. திரு சிதம்பரம் பெஸ்ட் லேபிள்ஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அதை சார்ந்த அண்ணன் ஆச்சி இருவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். கண்டனூரை சார்ந்த திரு MPM குடும்பத்தார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்கொடையாளர் கண்டனூரை சார்ந்த திரு MPM குடும்பத்தார். தேவகோட்டையை சார்ந்து திரு எல் லக்ஷ்மணன் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் இதோ மரியாதையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சரி சொல்லுங்க. தேவகோட்டையை சார்ந்து திரு காலத்திநாதன் என்று அழைக்கப்படுகின்ற பாலு அவர்கள், பாலு என்று அழைக்கப்படுகின்ற காலத்திநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக தேவகோட்டையை சார்ந்த திரு சின்னப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு தின்னப்பன் அவர்கள் நேமத்தாம்பட்டியை சார்ந்த திரு வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராங்கியம் வீடு வள்ளியம்மை ஆட்சி பழனியப்ப செட்டியார் அவர்களை தொடர்ந்து ராமநாதன் ரமேஷ் மற்றும் தேவி சோழபுரத்தை சார்ந்தவர்கள். கொல்லங்குடி அழகாபுரியை சார்ந்த
திரு உடையப்பன் சீதையாச்சி, தேவகோட்டையைச் சார்ந்த திரு நெல்வேலியார் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சூனாபானா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மற்றும் தேவகோட்டையைச் சார்ந்த அப்பு லேனா பேனாரீனா வேணா லேனா வெங்கடாச்சலம் சரோஜா ஆச்சி, கானாடு காத்தானை சார்ந்த RM அன்னபூரணி ஆச்சி, கண்டனூரை சார்ந்த அன்பு சிதம்பரம் செட்டியார் குடும்பத்தினர் மற்றும் திரு N சுப்பிரமணியன், சோமனூரை சார்ந்த திரு N சுப்பிரமணியன், தேவகோட்டையை சார்ந்த மாணி ஐயா வீடு என்று அழைக்கப்படுகின்ற வீட்டிற்கு சொந்தக்காரர் CT கண்ணன் அவர்கள் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் சோமசுந்தரம், திருமதி சௌந்தரம் ராமகிருஷ்ணன், கொப்பனாபட்டியை சார்ந்த பழனியப்ப செட்டியார் பிரியா ஆச்சி, வலையபட்டியை சார்ந்த மூனா ஆவண்ணா, கானா சோவனமானா, கானாத்தீனா சோமசுந்தரம் செட்டியார், திரு K சிவகுமார் அவர்கள், நாட்டரசங்கோட்டையை சார்ந்த திரு லக்ஷ்மணன் செட்டியார், திரு PL கண்ணப்பன் அவர்கள் அன்னதானத்திற்காக தற்பொழுது VKN இண்டஸ்ட்ரீஸிற்கு சொந்தக்காரரான VE நாச்சியப்பன் அவர்கள் இத்தருணத்தில் அன்னதானத்திற்காக 1,11,111 ரூபாயை இத்தருணத்தில் வழங்குகிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள். வாருங்கள். கீழப்பூங்குடியைச் சேர்ந்த வைரவன் செட்டியார் கண்ணாத்தால் ஆட்சியினுடைய மகனுமான VKN இண்டஸ்ட்ரீஸின் உரிமையாளர் திரு VE நாச்சியப்பன், கவிதா எங்கே இருந்தாலும் அவருடைய ஆட்சி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவர்கள் இந்த தருணத்திலே அன்னதானத்திற்காக 1,11,111 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். இவர்களும் எனது சகோதரர் என்பதில் எங்களுக்கு பெருமை. திரு RM அன்னபூரணி ஆச்சி, கானாடு காத்தானை சார்ந்தவர்கள், அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பூலாங்குறிச்சி திரு முத்து வைரவன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சொக்கலிங்கம் புதூரை சார்ந்த திரு சிவனேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சொக்கலிங்கம் புதூரை சார்ந்த திரு சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவனேசன் திரு சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மரியாதை செய்து மகிழ்கிறார்கள் நம்முடைய ஆர்கிடெக்ட் ராங்கியம் திரு சிவா அவர்கள். மறுபடியும் தொடர்ச்சியாக படைக்கிறோம். யாராவது இருப்பின் இங்கே அமர்ந்திருப்பின் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிங்கப்பூரை சார்ந்தவர், தேவகோட்டையை சார்ந்தவர்கள், வசிப்பது சிங்கப்பூர், திரு அழகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மனைவி விசாலாட்சி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் உடன் வருமாறு, இருவரும் சேர்ந்தே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எங்க அண்ணன் ஆச்சி மட்டும் வந்திருக்காங்களா? வாங்க ஆச்சி, வாங்க. போட்டாச்சா பொண்ணாட்ட போட்டுட்டாரு. அந்த இவருக்குங்க சேகர் மேஸ்திரிக்கு ட்ரெஸ் அதிகமாக பேச தெரியாது. கட்டின ஒரு மேஸ்திரிக்கு கட்டிடா
கட்டிடத்தை மிக சிறப்பாக கட்டித்தந்த மேஸ்திரி அவர்கள். அப்போவே அவர்களை அழைத்தோம். அவர்கள் வெளியில் சென்றிருந்தார்கள், இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதோ கௌரவம் செய்ய இருக்கிறார்கள். வாருங்கள். திரு ஆர்கிடெக்ட் திரு சிவா அவர்கள் இதோ அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்கிறார்கள். எலக்ட்ரீஷியன் திரு தாமோதரன் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அம்பத்தூரில் வசிப்பவர்கள் சிறுகூடல்பட்டியை சார்ந்த KKR டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்கள் இதோ அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் ஆட்சி குழந்தையோடு இதோ வருகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நம்முடைய ஆர்கிடெக்ட் ராங்கியம் திரு சிவா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாராட்டுக்கள். வேகுப்பட்டியை சார்ந்த திரு குமரன் மற்றும் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை, குமரன் ஸ்ரீனிவாசன் பாருங்க, அவர்களுடைய பெயர் அதாவது குமரன் ஸ்ரீனிவாசன் என்று இருவராக நினைத்தோம், இருவரும் ஒருவராக திறம்பட வந்திருக்கின்றார்கள். ஆக அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குமரன் ஃபார்மா அவர்கள், எத்துணை பெயர் பாருங்கள் ஒருவருக்கு. இதுதான் சிறப்பு. கொடை வள்ளல் நன்கொடையாளர் இதோ அவர்களுக்கான மரியாதை வழங்கப்படுகிறது. திரு பெரிய மைனர் மகான் ராமநாதன் செட்டியாரினுடைய பேத்தி திருமதி சிட்டு மீனாள் மற்றும் விசாலாட்சி, திருமதி விசாலாட்சி அவர்களை இங்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கீழப்பூங்குடியைச் சார்ந்த திரு வைரவன் செட்டியார் கண்ணாத்தால் ஆட்சியின் மகனும் VKN இண்டஸ்ட்ரீஸினுடைய நிர்வாகத்தினருமான VE நாச்சியப்பன் மற்றும் அவருடைய துணைவியார் கவிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்கொடை தந்துள்ளீர்கள், உங்களுக்கான பாராட்டுகள் மற்றும் சிறப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்கொடை தந்ததோடு இப்பொழுது அன்னதானத்திற்கும் அவர்கள் 1,11,11,1,11,111 ரூபாயும் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு பாராட்டோடு இது மரியாதையும் செய்து ஊக்குவிக்கிறார்கள். என்னுடைய சகோதரர் என்பதில் எங்களுக்கும் பெருமகிழ்வு. VKV டிராவல்ஸ் வைத்திருப்பவரும் சகோதரர், இவரும் மற்றொரு சகோதரர். ஆகவே இப்படிப்பட்ட சகோதரர் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். நம்முடைய நன்றி உரை வழங்க வேண்டும் என்பதற்காக இருந்தார்கள். அவர்களோடு இப்பொழுது எங்களுடைய தாயார், அதாவது பெரிய மகான் என்று சொல்லக்கூடிய ராமநாதன் செட்டியாரினுடைய பேத்தி திருமதி விசாலாட்சி மற்றும் மீனாட்சி அவர்களை பெரியம்மா அம்மா அவர்களுக்கு பெரியம்மா அம்மா, அதாவது கார்த்திக் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லையா, பம்பரமாய் சுற்றி 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 வேலையை சுகமாய் செய்து இத்துணை சிறப்புகளையும் எல்லோருக்கும் தந்த நம்முடைய கார்த்திக் அவர்களுடைய அம்மா பெரியம்மா அவர்கள் ஒருங்கே நிற்க, அவர்கள் பின்னால் நின்று நிறைவு பெற இதோ அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது. அதை ஆனந்தமாய் பெற்றுக்கொள்ளுகின்ற அருங்காட்சிதான் இது. காரைக்குடியை சார்ந்த மா கண்ணப்பன் அவர்களுடைய பெயரனும் திரு கோதை கண்ணப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மா கண்ணப்பனுடைய பேரனாம் அவர்கள், அதிலே பெருமிதம்தான் அவர்களுக்கு. அவர்களோடு இருப்பதில் எங்களுக்கும் சிறப்பு.
தேவகோட்டையைச் சேர்ந்த திரு தண்ணீர்மலை அவர்களுக்கு மரியாதை செய்ய வருமாறு தலைவர் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். திரு முத்துராமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இங்கே நடந்த நிகழ்வுகள் என்றைக்குமே நாம் பார்க்கின்ற வகையிலே நமக்கு உதவியாய் இங்கே அனைத்து நிகழ்வுகளையும் ஒளியாக அவர்களுடைய கேமராவில் பதிவு செய்து பல நாட்கள் கழித்தும் அதை மறுபடியும் நாம் எடுத்து பார்க்கின்ற வாய்ப்பினை செய்து கொண்டிருக்கின்ற திரு முத்துராமன் அவர்கள், திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு ஆர்கிடெக்ட் ராங்கியம் திரு சிவா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு இதோ பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். வாழ்க வளமுடன் நலமுடன் இத்திருப்பணியையும் இப்பணிகளை மென்மேலும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பல புகழ்களை பெற்று வளமாய் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம். ஹைதராபாத் நகரத்தார் சங்கத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தாலே தெரிகிறது, ஒரே மாதிரி யூனிஃபார்ம், எங்கிருந்தாலும் அவர்கள் ஹைதராபாத்தை சார்ந்தவர்கள் என்பதை காட்டி கொடுக்கின்றது. அவர்கள் அனைவருக்கும் திரு நாச்சியப்பன் அவர்களுக்கு இது பொன்னாடை அணிவி. தேவகோட்டையை சார்ந்தவர்கள் திரு நாச்சியப்பன் அவர்கள் ஹைதராபாத்தில் வாழ்பவர்கள், அங்கே நகரத்தார் சங்கத்தின் உறுப்பினர். அவர்களுக்கு பொன்னாடை தலைவர் அவர்கள் முதலிலே தலைவர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் தலைவர் தேவகோட்டையை சார்ந்தவர்கள், ஹைதராபாத் சங்கத்தின் முன்னாள் தலைவர், தற்பொழுது ஆலோசகர் அவருடைய திரு ராமநாதன் ஐயா அவர்களுக்கு இதோ சிறப்பு செய்து பாராட்டுக்களை தெரிவித்து மகிழ்கிறார்கள். கொத்தமங்கலத்தை சார்ந்த திரு முத்தையா உப தலைவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சிரிப்பே அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லலாம். சிரித்த முகம்தான் எப்பொழுதுமே அனைவருடைய வரவேற்பையும் பெறும். அவ்வகையிலே அவர்களுடைய சிரித்த முகம் அவர்களுக்கு என்றும் நிலைக்கட்டும். இதுபோல் என்றும் அவர்கள் வாழ இறைவனை வேண்டுகிறோம். வலையபட்டியை சார்ந்த திரு முத்துராமன் அவர்கள் செயலாளராக ஹைதராபாத் நகரத்தார் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்னார் அவர்களுக்கு இது மரியாதை செய்கிறார்கள். திரு நச்சாந்துப்பட்டியை சார்ந்த திரு ராமநாதன் அவர்கள் பொருளாளராக இருக்கிறார்கள். ஹைதராபாத் நகரத்தார் சங்கத்தின் பொருளாளரும் நச்சாந்துப்பட்டியை சார்ந்தவருமான திரு ராமநாதன் ஐயா அவர்களுக்கு இதோ பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்ற காட்சி. லட்சுமிபுரத்தை சார்ந்த திரு சாய்குமார் அவர்கள் துணை செயலாளராக பதவி வகிப்பவர்கள். அன்னார் அவர்களுக்கு இதோ நம்முடைய தலைவர் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்ற காட்சி. இங்கே பில்டிங்க்கு வர்ணம் அடைத்தவர், அவர் பேர் என்ன? மகா கிருஷ்ணன். அப்பா தேவகோட்டையிலிருந்து இங்கே வந்து இங்கே அழகாக அந்த வர்ணத்தை பூசி வண்ணமயமாய் ஆக்கி எல்லோருடைய கண்ணுக்கும் குளிர்ச்சியாக அந்த பில்டிங் தெரிவதற்கு விருதுணையாக இருந்த அவர்களுக்கு இதோ சிறப்பு செய்கிறார்கள். தம்பிங்களா, நீங்கள் எல்லோரும் நல்ல வளமோடு வாழணும். இது மாதிரி நிறைய பில்டிங்க்கு உங்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னு திரு காலத்திநாதரை ஸ்ரீ காலத்திநாதரை வேண்டி வணங்குகிறோம். இந்த சைட் இன்ஜினியராக பணிபுரிந்தவர். என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னையில் இருந்து இரவு இரவு என்றவருக்கு தெரியாது, பகல் என்றே தெரியாது. இரவும் பகலுமாய் இங்கு இருந்து A to Z அந்த கடைசி நிமிடம் வரையிலும் அவர் இங்கே உறுதுணையாக இருந்து அத்துணை வேலைகளையும் செம்மையாய் செய்த தம்பி
இன்னும் வேலை முடிக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிக்கணும். இதோடன்னு இல்லாமல் அது முடிக்கிற வரைக்கும் இருப்பேன் என்பதை நட்சத்திரமாக அவர் இருக்கிறாரே சட்டையிலேயே தெரிவிக்கிறார். பேர் என்ன தம்பி? ராபின். ராபின் அவர்களுக்கு இதோ மரியாதை செய்கிறார்கள். இன்னைக்கு மரியாதை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த பில்டிங் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி இருந்து இரவு பகல் என்று பாராமல் வேலையை முடித்து சிறப்பிக்க இறைவன் அருள் புரியட்டும். குழிபுரையை சார்ந்த பால் காவடி மெழுகுத்திரி வீடு என்று அழைக்கப்படுகின்ற வீட்டிலே திருமதி சீனாத்தானா வள்ளிக்கண்ணு அவர்கள் பால் காவடி மெழுகுத்திரி வீடு என்ற பட்டப்பெயரை கொண்ட குழிபுரையை சார்ந்த சீனாத்தானா வள்ளிக்கண்ணு அவர்கள் வாங்க, வாமா, வாங்க. நன்கொடையாளர் அவர், நன்கொடையாளர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க. வாங்க வாங்க இருவரும் வாங்க வாங்க. என்ன என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க? பிஎன்பி பாரி பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பஸ்? பிஎன்பி பாரி பஸ். பிஎன் பரி பாஸ்ல ஒர்க் பண்ற, நல்ல விஷயம். இதில் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இப்போ கண்டிப்பாக கரகோஷம் கொடுக்கணும், ரைட்டா? இது என்ன என்ன யதார்த்தம்னா, மக விருப்பப்பட்டான்னு சொல்லி என்னுடைய நம்பரை எங்கேயோ பேனரில் பார்த்துட்டு அண்ணன் கூப்பிட்டாங்க. ஸோ அதை இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி கார்த்திகேயனும் ராமகிருஷ்ணன் பேசினதில் அவளுடைய சம்பளத்துலேருந்து தாப்பனாரெல்லாம் மேடை ஏறதுக்கு இவ்வளோ வச்சார். இப்படியாப்பட்ட மகளை பெற்றிருக்கீன்னு நீங்கள் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். அதனால் அவள் இந்த பணத்தை கொடுத்ததை தகப்பனார் முயற்சி எடுத்ததில் இது கனெக்ட் ஆகி வந்த பணம். எல்லாரும் கொடுத்த பணமும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இந்த பணத்துக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அவளுடைய இந்த சிறு வயசில் இந்த உழைப்பில் அவள் கொடுத்துருக்கா. இப்போ கூட நான் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு மெதுவாக ஐயான்றா. அதனால் ஐயா ஐயாலாம் கிடையாது, இல்லை ₹1,00,000 பணம் கொடுத்துருக்கா. நல்லா தரலாமா? நல்லா தரலாம். அதனால் ரொம்ப பெருமை. நீங்கள் எந்த ஊர்? நான் குழிபுரை. குழிபுரை. அங்கிள். ஐயான்னு சொல்லப்படாது, நீ ரைட்டு, நீ அங்கிள்னே சொல்லிடு. குழிபுரை என்ன கோவில் நீங்கள்? நான் மாத்தூரில் மணலூர். மாத்தூர் மணலூர். இனி இருக்குது எந்த ஊர்னே? நான் திருமலை வாயிலில் இருக்கிறேன். சென்னை திருமலை வாயிலில் இருக்காங்க. மாசிலாமணீஸ்வரர் எழுந்தருக்கும் ஊரில் இருக்கிறேன். நல்லா, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அத்தா தமிழ் திருமுல்லை வாயிலில் மாசிலா மணீஸ்வரனுடைய அருளாலே இந்த குழந்தை இங்கே காலத்தின் ஆதருக்கும் இங்கே கட்டப்பட்ட நகர விடுதிக்கு தன்னால் இயன்ற ஒரு பெரும் தொகையை தந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய சிரிப்பு தான் இந்த கட்டிடத்தினுடைய அழகு என்று சொல்ல வேண்டும். நான் வேண்டாம் வேண்டாம் ரெனே ஏன் அப்படின்னு கேட்டாலும் கூட உன்னுடைய இந்த மகிழ்வு, இந்த மகிழ்வினால் உங்களுடைய தகப்பனாருக்கு ஒரு சிறந்த நன்றி உரை. வாழ்க்கை ஓர் ஆழ்கடல், கரையில் தேடினால் மீன்கள் கிடைக்கும், மூழ்கி தேடினால் முத்து கிடைக்கும். இடைவிடாத முயற்சி இதயத்தில் குடியேற்றினால் முள்ளின் முனையிலும் முல்லைப்பூ பறிக்கலாம், காணல் நீரிலும் மின்சாரம் எடுக்கலாம், ஆள்காட்டி விரலால் பூமி உருண்டையே புரட்டி பார்க்கலாம் என்ற கருத்திற்கிணங்க இந்த கட்டிட பணிக்கு முயற்சியோடு கூடிய உழைப்பை நல்கி நம் அனைவர் உள்ளத்திலும் இடம் பிடித்து பாராட்டி கொண்டிருக்கின்ற விழா குழுவின் பொருளாளர் திரு ரவி கார்த்திகேயன் அவர்களை நன்றி உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நன்றி உரை எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், தலைவர், செக்ரட்டரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தந்தை, தாய், என் அப்பா அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என் மனைவியாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் டே டு டே லைஃபையும் மேனேஜ் பண்ணி இந்த ஒரு சர்வீஸை என்னால் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸோ அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் சரி, நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதும் சரி, இமிடியேட்டாக எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. சிவானனுக்கு ரொம்ப நன்றி. விஎம் பில்டர்ஸ் டீமுக்கு, கம்ப்ளீட் டீமுக்கு, மாணிக்கண்ணனுக்கும் அவங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க எங்கள் மணிகாந்தன் சார் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து எனக்கு கோஆர்டினேட்டராக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட லோக்கல் வெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
அதே மாதிரி எங்களோட டெக்னிக்கல் டீம் செந்தில் சார் அண்ட் கிரண் குமார் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிகிட்டே போகலாம். பெரிய லிஸ்ட் வச்சுருந்தேன், கன்சல்டன்ட்டு, வெண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டே ஒன்லேருந்து இருந்த எல்லா லிஸ்ட்டையும் வச்சுருந்தேன். ஸோ நேரமின்மையின் காரணமாக என்னால் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப் பார்த்துட்டு நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலனாலும் சாரி. ஸோ அட் எனி காஸ்ட் நான் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் சாரி ஃபார் தட். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ எனக்கு அதிகமாக நான் மேடையில் பேசினது கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஐயாவோட எனக்கு டிஆர் மோகன் செட்டியார் தான் என்னோட ஆயாவிட்ட ஐயா. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் தான் நான் வந்து எனக்கு காளகஸ்தி தெரியும். எங்கள் பெரியப்பா தான் என்னை முத கூட்டிகிட்டு வந்தது. தேங்க்யூ ஆல். அதாவது புள்ள 2 வருஷமாக உழைச்சதில் அவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகிட்டா. அப்படி அதான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அதெல்லாம் நன்றி. நம்மளே எல்லாருமே ஒரு கரகோஷம் கொடுத்து ஏற்றுக்கிடுவோம். அதுதான் இதுதான் எமோஷ்னல் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறது. உள் இருக்கின்றது வெளியே கொட்டுவதற்கு முடியவில்லை. அத்துணையும் ஆழ் மனதில் இருக்கிறது. அத்துணை பேருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். பெரிய லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லணுன்ற அந்த ஆர்வமானது அவர்களுக்கு வந்திருந்து பெரியப்பா என்று சொன்ன உடனேயே அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவரே வந்து அந்த ஆசீர்வாதம் செய்தது போல இன்று போல் என்றுமே நீங்கள் இந்த வழியிலே இருந்து கம்ப்யூட்டரோடு பேசினது போக மனைவியோடு இருந்தது குறைவுதான் என்று சொல்லியும் மனைவி போ என்று சொன்னதனால்தான் இங்கே பில்டிங் ஆஹா என்று உயர்ந்தது என்று சொன்னீர்கள். ஆகவே நன்றி உரை வழங்கிய உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விழாவினை நிறைவு செய்கிறோம். நன்றி. ஹலோ, இப்போ கார்த்திகேயன் வந்து பேசுகிறதுக்கு வரலன்னாரு. அவருக்கு பேசவே தெரியாது, செயல்தான். அதாவது செயல் வீரர். நான் வந்து உண்மையிலே நான் நினச்சிக்குவேன், இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் இருந்தால் இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதாவது ஒருத்தருடைய பேரை சொன்னால் அந்த பேரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி டொனேஷன் வாங்கி அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி மாதிரி இருக்குது. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. கோஆர்டினேட் பண்ணி இந்த விழாவே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்ததுக்கு நிறைய பேர் காரணம். அதில் ஒரு முக்கிய பில்லர் தான் இவர். அந்த பில்லர் வந்து பேச முடியாததுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஏன்னா நான் வந்து நேரடியாக அவரை ஒரு நாளும் தொடர்பு கொண்டு அதிகமாக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது 2 பேர் வர இடத்துல ஒரு ஆள் வந்துட்டால் ஃபோன் பண்ணுவார். ஸோ அப்போ அவருடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கும். அதனால் அவருக்கு எல்லோரும் ஒரு கரகோஷம் தட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி. அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும்.